ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் புரட்டாசி மாதம் ஸ்பெஷலான சைவ மீன் குழம்பு தான் வச்சு காமிக்க போகிறேன். அச்சல் மீன் குழம்பு போலவே இருக்கும். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கிங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்குங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் ஒரு 2 சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்போ 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்குங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ லைட்டாக கிளறி விட்டுக்குங்க. ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி, எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி சேர்த்துக்குங்க. இப்போ நான் சேர்த்துட்டேன். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு சரியாக இருக்குது எல்லாமே. இப்போ ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். இப்படி வைக்கிறப்ப இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பித்த பிறகு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிங்க. இது அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நான் ஏற்கனவே கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே பூண்டு பல் ஒரு 10 பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ அரை உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த பருப்புக்கு தேவையான அரை உப்பு மட்டும்தான் சேர்த்துக்கணும். நிறைய உப்பு சேர்த்துக்காதீங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வாழைப்பூ, ஒரு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும். நம்ம வடையெல்லாம் தட்டுவோம் இல்லைங்களா, அந்த பக்குவத்தில் இருக்கா மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. நல்ல ஓவல் ஷேப்பில், இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தட்டிக்கிங்க. பார்க்குறதுக்கு மீன் மாதிரியே இருக்கணும்னா நீங்கள் மீன் ஸ்லைஸ் போட்டால் வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் எண்ணெயில் போட்டுட்டேன் பாருங்கள். ஒரு புறம் சிவக்கணும். சிவந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நான் திருப்பி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு புறம் நல்லா சிவந்துருச்சு. நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் போடுறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள், இப்போ 2 சைடுமே நல்லா சிவந்துருச்சு. நமக்கு இப்போ சைவ மீன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 100 கிராம் பருப்பு இருந்தால் போதுங்க. ஒரு பூ அப்படி இல்லைன்னா பாதி பூ போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுறேன் எண்ணெயில் இருந்து. இப்போ எல்லா சைவ மீனும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய் மேலே மிதக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம் பண்ணிவிடுங்க. இப்போ சைவ மீனை 1 பை 1 சேர்த்துக்கலாம். ஒன்று மேலே ஒன்று சேர்க்காதீங்க. தனித்தனியாக நம்ம மீன் எப்படி சேர்ப்போமோ அதே மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ நான் எல்லா சைவ மீனையுமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா பார்த்திங்கன்னா அதை டிப் பண்ணுங்க. குழம்புல அப்படியே மூழ்கி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கரண்டி வச்சு டிப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 செகண்ட் கேப் விட்டுட்டு மறுபடியும் திருப்பி போட்டுக்குங்க. நம்ம மீன்லாம் திருப்பி போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி அடுத்த புறத்தையும் திருப்பி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் அப்படியே மீன் குழம்பு டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம் இல்லைங்க, சாதாரண டைமில் கூட இந்த சைவ மீன் குழம்பு தான் வச்சு கொடுப்பீங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். அச்சல் மீன் குழம்பு போலவே இருக்கும். இந்த சைவ மீன் கரையவே கரையாது. நீங்கள் கவலையே பட வேணாம்.
ஊறினதுக்கப்புறம் ரொம்ப ருசியாக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.